அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு our சேனல் ஏஎஃப் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜ் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வெஜ் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய தக்காளி 2, பெரிய வெங்காயம் 3, பச்சை மிளகாய் 4, கேரட் 250 கிராம், உருளைக்கிழங்கு 150 கிராம், பிரியாணி லீஃப் 1, பட்டை 2, ஏலக்காய் 3, கிராம்பு 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கையளவு கொத்தமல்லி, சோம்பு அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 கப்பு, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பச்சை பட்டாணி 1/4 கிலோ எடுத்திருக்கேன், பீன்ஸ் 1/4 கிலோ, தேங்காய் துருவல் அரை கப் எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பிரியாணி லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம மசாலா பொருள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அடுத்து மிளகாய் தூள் போடலாம். மல்லித்தூள் போட்டிருக்கேன். சீரகத்தூள் போட்டிருக்கேன். இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போட்டும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி தனியாக அந்த எண்ணெய் தனியாக தெரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், மசாலா தனியாக எண்ணெய் தனியாக தெரிஞ்சு வரப்போ நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக விட்டுறலாம். இது வேகிற டைமில் நம்ம தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்துட்டு தேங்காயையும் பொட்டுக்கல்லையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குருமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது பாருங்கள், நல்லா கொதிச்சு குருமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.